அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல அன்றாட வாழ்வில சக்தி தொடர்பாகத்தான் படிச்சு கொண்டிருந்த நாங்க. அதனுடைய தொடர்ச்சிய இன்றைக்கு பார்ப்போம். நாங்க கடைசியாக வகுப்புல பார்த்த விடயங்களை ஒருக்கா ஞாபகப்படுத்துவோம். இப்ப நாங்கள் சக்தி முதல்கள் தொடர்பாக பார்த்து கொண்டிருந்தோம். சக்தி முதல்கள் என்றால் சக்தியை கொடுப்பவைதான் சக்தி முதல் என்று சொல்லும். சக்தியை வழங்குபவை. சக்தி முதல்கள்ல எங்களுக்கு சூரியன் மிக பிரதானமான சக்தி முதலாக இருந்தது. சூரியன். இரண்டாவது சூரியன் பிரதான சக்தி முதலாக இருக்கிறது என்று பார்த்திருந்தோம். அதே போல உயிர் திணிவுகள் சக்தி முதல்களாக இருக்கின்றன. உயிர் திணிவுகள் உயிர் திணிவுகள் சக்தி முதல்கள் என்று சொல்லலாம். அதுல இருந்து நாங்கள் உங்களுக்கு தேவையான வெப்ப சக்தியை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக விறகு. சரியா? அப்ப அது எங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறது. ஆகவே அது சக்தி முதல் பயன்பாட்டுல இருக்கு. அடுத்ததாக மூன்றாவது சுவட்டு எரிபொருள்கள் தொடர்பாக பார்த்தோம். சுவட்டு எரிபொருள். சுவட்டு எரிபொருள்கள் என்றா என்னது? நாங்க பயன்படுத்துற பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் போன்றவற்றை நாங்க சுவட்டு எரிபொருட்கள் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப அது எல்லாம் எப்படி உருவாகுது, இதுகளை நாங்க எதற்காக பயன்படுத்துறோம் என்று சொல்லி பார்த்துட்டோம். சுவட்டு எரிபொருட்களை அநேகமாக வாகன பயன்பாட்டுக்கு நாங்க பயன்படுத்தி கொள்றோம். உயிர் திணிவுகளை வெப்ப சக்தியை பிறப்பிப்பதற்காக பயன்படுத்தி கொள்ளும். சூரியன்ல இருந்து கிடைக்கிற ஒளியை பயன்படுத்தி உணவு தொகுக்கப்படுவதற்காகவும், அதே மாதிரி தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு நடக்குது. சூரியன் ஒளியை பயன்படுத்தி மின்சக்தி உருவாக்கப்படுது. ஆகவே சூரியன் எங்களுடைய பிரதான சக்தி முதல் என்று பார்த்தோம். இப்ப இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற இன்னொரு சக்தி முதல் காற்று. இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிற சக்தி முதல் காற்று சக்தி. சரி பிள்ளைகள், காற்று எப்படி சக்தியை வழங்குது என்று சொல்லி இப்ப காற்றில இருந்து உங்களுக்கு தெரியும், ஒரு காற்றாடி செய்து நாங்கள் காற்றுல பிடிக்க அந்த காற்றாடி சுழல்கிறது. சரியா? இப்ப அந்த காற்றுல ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதனாலதான் அது சுழலுது. சரியா? அப்ப அந்த சக்தியை நாங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப காற்றை கொண்டு நாங்க என்ன செய்திருக்கிறோம், காற்றை வச்சு நாங்க எப்படி பயன்படுத்துறோம் யோசிச்சு பாருங்க. காற்றாடி சுழல வைக்கிறோம். வேற என்ன செய்திருக்கிறார்கள்? இப்ப எங்களோட அம்மம்மா தாத்தா காலத்துல எல்லாம் நெல்லை தூற்றுவதற்காக, அதாவது நெற்பயிர் செய்கை முடிய அந்த நெல்லை தனியா எடுத்து அதுல நெல்லும் இருக்கும் பதர்களும் இருக்கும். அப்ப அதை அகற்றுவதற்காக, உமி மாதிரி இருக்கும், அதை அகற்றுறதுக்காக ஒரு சுளகுல போட்டு அதை காற்று வீசுற வளத்துக்கு நேர போட்டு விடும். அதுல நல்ல நெல்லு ஒரு சைட்ல விழும், அந்த பதர்கள் மாதிரி இருக்கிறது அல்லது உமி மாதிரி இருக்கிறது காற்றுல பறந்து போகும். சரியா? அப்ப அது காற்றை பயன்படுத்தி நாங்க செய்யற ஒரு வேலை. காற்றினுடைய சக்தியை பயன்படுத்தி நாங்க செய்து கொள்ற ஒரு வேலை தான் அந்த தூற்றுறது, நெல்லு தூற்றுதல் சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய காற்றாலைகளை உருவாக்கி இந்த காற்றினுடைய சக்தியை பயன்படுத்தி எப்படி இந்த காற்றாலை மூலம் மின் உற்பத்தி நடக்கிறது தெரியும் தானே பிள்ளைகள்? பெரிய பெரிய
ஃபேன் மாதிரி வச்சு அதை சுழல வச்சு அதை அப்படியே மோட்டருக்கு கனெக்ட் பண்ணி டைனமோ கனெக்ட் பண்ணி நாங்க கரண்டா மாத்தி கொள்ளலாம். சரி, அப்ப எங்களுக்கு நீர்ல இருந்து கிடைக்கிற சக்தியை நீர் மின் சக்தின்னு சொல்லுவோம். காற்றின் மூலமும் எங்களுக்கு மின் சக்தி கிடைக்குது. சூரிய ஒளியில இருந்து சோலார் லைட் மூலம் எங்களுக்கு மின் சக்தி கிடைக்குது. அப்ப நாங்கள் ஒரு மின் சக்தியை வெவ்வேறு முதல்களில் இருந்து வெவ்வேறான சக்தி முதல்கள்ல இருந்து எடுத்துக்கொள்ள முடியும். சூரியன்ல இருந்து மின் சக்தியை பெற்றுக்கொள்கிறோம், அதாவது அதன் ஒளியை மின் சக்தியாக மாற்றிக்கொள்கிறோம். அதே போல காற்றுல இருக்கிற சக்தியை காற்று சக்தியை வச்சுக்கொண்டு அதை காற்றாலையில அதை இயங்க வச்சு நாங்கள் அதுல இருந்து மின் சக்தியை எடுத்துக்கொள்றோம். சரியா? அதே போல இவ்வாறு நாங்கள் சக்தி முதல்களை என்ன மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு வடிவங்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரியா? ரைட். அப்ப காற்றை பயன்படுத்தி நாங்கள் வேலை செய்ய முடியும். அப்ப அங்க ஒரு சக்தி கட்டாயம் இருக்கு. சரியா? ரைட். அப்ப இந்த காற்றாலைகள் இலங்கையில எங்க இருக்கிறது? கிரேட் 5ல படிச்சிருப்பீங்க. காற்றாலைகள் அமைந்துள்ள இடங்கள் அம்பாந்தோட்டையில இருக்கிறது, புத்தளத்துல இருக்கிறது. சரியா? இப்ப வடபகுதியிலையும் ஆனையுறவுக்கு இந்தியால சைடு மங்காலையும் ஜெஃப்னாவுக்கு போற ரோட்ல பாத்தீங்கன்னா தெரியும், காற்றாலைகள் அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சரி, அப்ப எங்களுக்கு காற்றின் மூலமும் மின் உற்பத்தி நடைபெறுது. இப்ப இலங்கையினுடைய பிரதான மின் உற்பத்தி நீர் மின் உற்பத்தியில இருந்து வருகிறது. அதே போல எங்களுக்கு நாங்க இப்ப காற்றினுடைய உற்பத்தி காற்று மூலமும் மின் உற்பத்தி செய்து அதை நாங்கள் பயன்படுத்துறோம். சரியா? ரைட். அடுத்ததாக பாயும் நீரை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற வேலைகள். 5வது முதல் பாயும் நீர். பாயும் நீர் என்று சொன்னாங்க. இப்ப பாயாமல் இருக்கிற நீரும் பாயும் நீருக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. ஒரு குளத்துல நீர் இருக்கிறது என்றால் அது அதுக்கு ஒரு வேலையும் இல்லை, அந்த குளத்துல அப்படியே தேங்கி நிற்கும். அப்ப அதுல எந்த சக்தியையும் நாங்க பார்க்கலாம். ஆனா ஒரு நீர்வீழ்ச்சியில இருந்து ஒரு உயரமான நீர்வீழ்ச்சியில இருந்து நீரானது கொட்டும் பொழுது அந்த நீருக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த நீர் கொட்டும் பொழுது அது பாய்ந்து வார வேகத்திலேயே ஒரு சுழலிய இயங்க வைக்க முடியும். இதுல ஒரு சுழலிய வச்சா அருவியில இருந்து நீர் கொட்டுவதற்கு ஏற்ற மாதிரி இந்த சுழலி இயங்கும். அதாவது சுழலும், அந்த நீர் கொட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அது சுத்தும். அப்ப இத சுழல வச்சா இது நேர அப்படியே எங்களுக்கு டைனமோ அல்லது நீர்ச்சுழல், இந்த நீர்ச்சுழலைய நாங்க மோட்டருக்கு அங்கால கனெக்ட் பண்ணி அதுல இருந்து கரண்ட உருவாக்க முடியும். அப்ப எங்களுக்கான நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவ்வாறாக பெரிய நீர்வீழ்ச்சிகளுக்கு அண்மையில தான் அமைக்கப்பட்டிருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்கள் தானே? துன்கிந்த அங்கால விக்டோரியா நீர்த்தேக்கம், இவ்வாறாக நீர்மின் உற்பத்தி லட்சமான அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய நீர்வீழ்ச்சிகள். அப்ப அந்த நீர்வீழ்ச்சிகள்ல இருந்து கிடைக்கிற அந்த பாய்ந்து வருகின்ற நீரை பாய்ந்து வர நீர் என்று சொல்லுவோம். தெரியும் தானே? கொட்டுறது நீர்வீழ்ச்சி என்ற நீர் அருவியாக கொட்டும். அப்ப அந்த சக்தியினால இதை நாங்க இயங்க செய்ய முடியும். சொல்றது நீர் சுழலி, நீரினால சுழல். அப்ப நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே பாயும் நீரினுடைய சக்தியைத்தான் பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யப்படும். இப்ப உங்களுக்கு வினா வர்றதாக இருந்தால் நீர்மின் உற்பத்தி நிலையங்கள்ல எதன் சக்தியை பயன்படுத்துகிறார்கள், எந்த சக்தியை பயன்படுத்துகிறார்கள் என்றால் பாயும்
நீரினுடைய சக்தி. நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் பாயும் நீரின் சக்தியை தான் பயன்படுத்துகிறது. அதுவும் உயரமான ஒரு இடத்துல இருக்கிற நீரில தான் பெருமளவில சக்தி இருக்கும் என்று சொல்லப்படும். இதுவே சாதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு குளத்தில இருக்கிற தண்ணீர்ல அந்த அளவுக்கு சக்தி இல்லை. ஆனால் பாய்ந்த உயரமான இடத்தில இருந்து வரைக்குள்ள அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப அது எங்களுக்கு ஸ்பீடா வரும். மேல இருந்து கீழே வரைக்குள்ள ஸ்பீடா வரும். இதன் மூலம் நீர் சுழலி இயங்கும். இதுல இருந்து மின் புறப்பாக்கி மூலம் மின்னானது உற்பத்தி செய்யப்படும். சரி, அப்ப எங்களுக்கு பாயும் நீர்ல இருந்து மின் சக்தி கிடைக்கும். இதே போலதான் இது நீர் சுழலி இயங்கி மின் புறப்பாக்கி மூலம் மின் உருவாகுவது போல காற்று சக்தி மூலம் காற்றாலையை சுழலச் செய்து மின் புறப்பாக்கி மூலம் மின் பிறப்பிக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அப்ப எங்களுக்கு ஒரு இயக்கம் ஒன்று நடைபெற வேண்டும். அதை இயங்க வைக்கிறதுக்குத்தான் ஏதாவது ஒரு சக்தி தேவைப்படுகிறது. பாருங்க, இல்லாட்டி இதை நாங்க கையால இருந்து சுத்தி கொண்டிருக்க முடியுமா? காற்று என்னபடினால பெரிய ஃபேனை சுழல வைக்குது. அதுல இருந்து மின் பிறப்பாக்கி மூலம் மின் பிறப்பிக்கப்படுகிறது. காற்று இலவசமாக கிடைக்கும் தானே. அத காற்று வீசிக்கொண்டே இருந்தா ஃபேன் சுற்றி கொண்டே இருக்கும். அப்ப எங்களுக்கு மின் பிறப்பி ஆட்டோமேட்டிக்கா மின் பிறப்பிக்கப்படும். இலகுவான ஒரு விஷயம், லாபகரமானது. எங்களுக்கு எந்த செலவும் இல்லை. காற்று இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு விடயம். இதே போலதான் பாய்கின்ற நீர், இதுவும் இலகுவாகவும் இயற்கையாகவும் கிடைக்கிறது. ஆகவே இது ஒரு பொருத்தமான முறை. இது தவிர நாங்க சுவட்டு எரிபொருள்கள்ல இருந்தும் மின்ன பிறப்பிக்க முடியும். ஆனா இது செலவு கூடிய முறை பிள்ளைகள். சுவட்டு எரிபொருள்கள்ல இருந்தும் நாங்கள் மின்சக்தியை பிறப்பிக்க முடியும். ஆனா சுவட்டு எரிபொருள் ஏற்கனவே நாங்கள் தெரியும் உங்களுக்கு, பெட்ரோல் டீசல்கள விலை. அப்ப இதை நாங்க ஏற்கனவே வெளியே வேற நாடுகள்கிட்ட இருந்து வாங்கித்தான் பாவிக்கிறோம். எங்களோட நாட்டுல அது இயற்கையாக கிடைக்கல. இயற்கையாக கிடைக்கிற காற்று மற்றும் பாயும் நீரை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற மின்சக்திய நாங்க பயன்படுத்தோம். எவ்வளவு பயன்படுத்தினா பரவாயில்ல, இலவசமாக காற்றும் பாயும் நீரும் எங்களோட நாட்டுல இருக்குது, தாராளமாக கிடைக்கிறது. சரி, எங்களுக்கு நீர்வீழ்ச்சிகள் தாராளமாக இருக்கிறது. மழை கிடைக்கும் பொழுது நீர் அதிகமாக வரும். காற்று இலவசமாக கிடைக்கிறது. சூரியனுடைய ஒளி நன்றாக கிடைக்கிறது. அப்ப நாங்கள் இலவசமாக இயற்கையாக கிடைக்கிற விடயங்களை வச்சுக்கொண்டு ஏன் இப்படி காசு கொடுத்து அதிக செலவில் வர்ற மின்னை பயன்படுத்த வேண்டும்? ஆனா அதை வச்சுக்கொண்டும் நாங்கள் பயன்படுத்த முடியும். அதை ஆனா எங்களுக்கு இந்த காற்று மற்றும் பாயும் நீரினால கிடைக்கக்கூடிய மின்சக்தி குறைவாக இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க எரிபொருள் மூலமும் மின்ன உருவாக்கி மக்களுக்கு பாவனைக்கு வந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா காலகட்டத்துல மின் உற்பத்தி சரியான அளவுல குறைஞ்சதுனால எல்லா வீடுகளுக்கும் கரண்ட் பவர் கட் வந்துச்சு. ஒரு நாளைக்கு 4 மணித்தியாலங்கள்ல இருந்து 6 மணித்தியாலங்கள் வரைக்கும் மின்வெட்டு இருந்திருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் மின்னை உற்பத்தி செய்வது கடினமாக இருந்தது. எங்களுக்கு சுவட்டு எரிபொருள்களின் பாவனை குறைஞ்சிட்டு, பெட்ரோல் டீசல்கள் எங்களுக்கு இல்லாம போயிட்டு. அப்ப அதன் மூலம் உங்களால மின்னை உற்பத்தி செய்ய முடியாம போயிட்டு. அதனாலதான் மின்னை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்றதுக்காக கட்டுப்பாட்டோட மின்சக்தி வழங்கப்பட்டது.
பார்க்க போறோம். கடல் அலையினுடைய சக்தியை நாங்கள் எப்படி பயன்படுத்துறது. சரியா? அப்ப கடல் அலை என்றா உங்களுக்கு தெரியும், அது குளத்தில உள்ள நீரை போல இருக்காது. அப்ப கடல் அலைகள் எப்படி? மிகவும் சக்தி வாய்ந்தவை. கடல் அலைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவைகளாக இருக்கு. சரி, அப்ப அவை அதிக அளவு அவற்றை பயன்படுத்தினாங்கள் அதிக அளவில சக்தியை உற்பத்தி செய்ய முடியும். பாருங்க, கடல்ல கிட்ட போய் நீங்க நின்றாலே இந்த கரையில அலைகள் நெடுக மோதிக்கொண்டே இருக்கு. அதாவது அவை ஒரு குளத்துல இருக்கிற அமைதியான நீர் மாதிரி கடல்ல இருக்காது. கடல் அலைகளினுடைய அந்த சக்தியை பயன்படுத்தி மிதக்கும் மின் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்கப்படும். இப்ப கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கடல்ல மிதக்குகிற சில ஒரேஞ்ச் கலர்ல மிதக்கிற கட்டைகளை போட்டு அவை அலையின் மூலம் அடிக்க 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 அதுல இருக்கிற சக்தியானது மின்னாக மாற்றப்படும். எங்களுக்கு கரண்ட் உருவாக்குறதுக்கு வேற வேற வழிமுறைகள் இருக்குது. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சக்தி முதலையும் வச்சு கொண்டு நாங்க ஒரு மின் சக்தியை உருவாக்க முடியும். அதாவது இந்த சக்தியை நாங்கள் இதுல இருக்கிற சக்தியை, இவையெல்லாம் சக்தி முதல்கள், இவற்றுக்கு சக்தி இருக்கிறது. இந்த சக்திய நேரடியாக இப்படியே பயன்படுத்துவதையும் விட இதை நாங்கள் மின் சக்தியாக மாற்றி, அதாவது சக்தியை மாற்றுறோம். இதுவும் ஒரு சக்தி, காற்று சக்தி. அதை மின் சக்தியாக மாற்றும் போது அதுவும் ஒரு சக்தி. சரியா? பெண்களுக்கு அந்த சக்தியினுடைய வடிவம் மாறுது, ஆனா ரெண்டுமே சக்தி என்றதுல எந்த வேறுபாடும் இல்லை. சரியா? அப்ப கடல் அலையில இருக்கிற அந்த சக்தியை மின்னாக மாற்றுறோம் என்பதுதான் உண்மை. இப்ப சக்தி ஒரே சக்தி தான், அதனுடைய வடிவம் வேறாக இருக்கும். சரியா? இப்ப கடல் அலையினுடைய சக்தி எப்படி என்று உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டுமாக இருந்தால், இப்ப உங்களுக்கு இந்த சுனாமி அலையினுடைய தாக்கம் நல்ல உதாரணமாக இருக்கு. இப்ப 2004ஆம் ஆண்டுல இலங்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சுனாமியினால பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப நீங்க பிறந்தும் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அம்மா அப்பாட்ட கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். 2004ஆம் ஆண்டு எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு சுனாமி அலைகள் உருவாகி இருக்கு. சுனாமி என்றா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல. கடல்ல இருக்கக்கூடிய அலைகள் உயரமாக எழும்பி வருவதுதான் சுனாமி. அப்ப கடல் அலை எப்படி அப்படி எழும்பும் என்று நீங்க ஒரு கிரேட் 8, 9க்கு போகைக்கு படிப்பீங்க. கடல்ல அந்த அலைகள் எப்படி உருவாகிறது, சுனாமி அலைகள் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? சரி, அப்ப அந்த கடல்ல இருக்கிற அந்த அலைகளின் சக்தி பெரியது. சரியா? அப்ப அந்த அந்த அலைக்கு முன்னால யாராலையும் தாக்கு பிடிக்க இயலாது. ஒரு பெரிய வாகனம் இருந்தா கூட அது அடிச்சு தள்ளிட்டு போய். அப்ப அதனுடைய சக்தி பெரிய அளவுல இருக்கு. அதுவும் இயற்கையானது. கடல் இயற்கையானது. அதனுடைய அலை அடிக்கிறது அது இயல்பான விஷயம். அப்ப நாங்கள் இவற்றை அதிக அளவுல பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி 7வது வற்றுப்பெருக்கு அலைகள். 7வது வற்றுப்பெருக்கு அலை. வற்றுப்பெருக்கு என்று நாங்க சொல்றது பிள்ளைகள், இந்த சூரிய சந்திரனுடைய ஈர்ப்பு காரணமாக சமுத்திரங்களில் நீர்மட்டம் மாற்றமடைகிறது தான் வற்று பெருக்குன்னு சொல்றோம். வற்று வேண்டாம் என்னன்னு தெரியும் தானே பிள்ளைகள்? குறைகிறது. பெருக்கெடுக்கிறண்டா என்னன்னு தெரியும் தானே பிள்ளைகள்? அதிகரிக்கும். அப்ப இது ரெண்டுமே நடக்கும். அதாவது
இது எதனால நடக்கும்னா சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியவற்றினுடைய ஈர்ப்பு காரணமாக இது நடக்கும் என்று சொல்லப்படும். அதாவது பெருக்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில கடல் நீர் மட்டம் கூடவாக இருக்கும். பெருக்கு பெருக்கமடைகிறது யோசிக்கப்படும். இப்ப கடல் தண்ணி கூடவாக இருக்கும். அப்ப வற்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில கடல் தண்ணி குறையும், கடல் தண்ணியின் அளவு குறையும். சரி, அப்ப பெருக்கு ஏற்படல, அதாவது கடல் தண்ணீர் அளவு கூடுற சந்தர்ப்பத்தில அப்ப நீர் தேக்கத்துக்கு அந்த நீரை என்ன செய்யலாம்னா எடுத்து விடலாம். கடல் தண்ணி கூடிச்சுதானே அதை தரையில உள்ள நீர் தேக்கத்துக்கு கடல் தண்ணியை பாய வைக்கலாம். அதுவே வற்றி ஏற்படுத்துற சந்தர்ப்பத்துல தண்ணி குறைகிற சந்தர்ப்பத்துல தரையில இருக்கிற நீர் தேக்கத்தில இருந்து கடலை நோக்கி தண்ணியை பாய செய்யலாம். அப்ப இந்த 2 சந்தர்ப்பத்திலும் என்ன நடக்கும்? அந்த பாயிற நீரின் மூலம் சுழலி இயங்க செய்யும். இதே மாதிரி நாங்கள் இந்த வற்றி பெருக்கு நடக்கிற 2 சந்தர்ப்பத்திலையும் இந்த சுழலி போல நீர் சுழலி ஒன்றை வச்சு இயங்க வைக்க முடியும். சரியா? அப்ப இந்த பாயும் நீரினால சுழலிய சுழல வைக்கிறதனூடாக தொடர்ச்சியான மின்னை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். சரியா? அப்ப எங்களுக்கு கடல் அலையில சக்தி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப நாங்க கடல் அலையில மிதக்கும் மின் உற்பத்தி நிலையங்களின் மூலம் மின்னை உற்பத்தி செய்யலாம், அல்லது வற்றுப்பெருக்கு அலைகளின் மூலமும் நாங்கள் இந்த மின்னை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். சரியா? ரைட். அதே மாதிரி இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் சக்தியை வைத்திருப்பவை சக்தி முதல்கள். சக்தி முதல்கள் என்று சொல்லலாம். இதே போல 8ஆவதாக நாங்க பார்க்க இருக்கிறது புவி வெப்பம். புவி வெப்பம். சரி, புவி வெப்பம் என்றா என்ன? புவி என்றா எது? பூமி, நாங்கள் வாழுகின்ற பூமி. அப்ப வெப்பம் என்றா என்னது? சக்தி, பூமியினுடைய வெப்ப சக்தி என்று சொல்றோம். பூமியினுடைய வெப்ப சக்தி எங்க இருக்கிறது? பூமியினுடைய வெப்ப சக்தியானது பூமிக்கு உட்புறமாக இருக்கிறது. பூமிக்கு உட்புறமாக வெப்பம் இருக்கிறது. தெரியும் உங்களுக்கு, இந்த எரிமலைகள்ல உள்ளுக்கு இருக்கிற வெப்பம் தான் வெளியில எரிமலைகள் மூலம் வெளியேற்றப்படுகிறது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், நாங்கள் பூமிக்கு வெளிப்புறமாகத்தான் இருக்கிறோம். எங்களுக்கு சூரியன்ல இருந்து கிடைக்கிற வெப்பம் அதனுடைய சக்தி மட்டும்தான் பூமியில கிடைக்குது என்று இல்ல, பூமிக்கு உட்பகுதியிலையும் வெப்பமானது காணப்படுகிறது. சரியா? அப்ப அந்த வெப்பத்துக்கு, அதாவது பூமிக்கு உட்புறம் நாங்க பார்க்க போறோம். பூமிக்கு உட்புறமாக வெப்பம் இருக்கும். பூமிக்கு உட்புறமாக வெப்பம் இருக்கிறது. எங்களுக்கு அவ்வாறான இடங்களுக்கு குழாய் மூலம் நீரை அனுப்பி அந்த நீரை ஆவியாக்குவது. நீரை ஆவியாக்கிக்குள்ள அந்த நீராவியை கொண்டு புவியின் மேற்பரப்புக்கு சுழலியை இயங்க செய்வது. சரியாவில்லை? இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சுழலி இயங்க செய்ய வேணும். அதுதான் மெயின் விஷயம். சுழலி ஏதாவது ஒரு வேலையை செய்து இந்த சுழலியை இயங்க வைக்கக்குள்ளதான் எங்களால அதில இருந்து மின்னை பெற முடியும்.
அப்ப எங்களுக்கு சுழலியை இயங்க செய்யறதுக்குத்தான் இந்த பாய்கின்ற நீரோ அல்லது காற்றோ கடல் அலையில இருக்கிற சக்தியோ வற்றுப்பெருக்கு அலைகளையோ நாங்க யூஸ் பண்றோம். சரியா? இப்ப சோழர்ல இருந்து சூரியனுடைய ஒளிய நாங்க மின்சக்தியாக மாற்றுவது அது வேறது. அது இதுக்குள்ள வராது. அதாவது இயங்க செய்து அதுல இருந்து நாங்க மின்னை எடுக்கையில அந்த சூரிய ஒளிய சோலார் பேனல்ல விட்டுத்தான் நாங்க அதை மாத்துறோம். சரியா? இது சுழலியை இயங்க வைப்பதற்குத்தான் ஏதாவது ஒரு வேலை அங்க நடக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு புவி வெப்பத்தின் மூலம் எப்படி அது செய்யப்படுதுன்னா, வெப்பமான இடத்துக்கு குழாயில நீரை அனுப்பி அந்த நீரானது ஆவியாகக்குள்ள நீராவி வரும். அந்த நீராவியினால் சுழலியை இயங்க வைத்து மின் உருவாக்கப்படும். சரி, அப்ப இது உங்களுக்கு மின் உருவாக்கக்கூடிய ஒரு செயல்முறை. அப்ப புவியில வெப்பம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ட்ரிங்கோ போனாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 7 சுடுநீர் கிணறு இருக்கிறது. இப்ப அது பெரிய ஆழமாகவும் இருக்காது. ஆனா அந்த கிணற்றுல நீர் எப்பொழுதும் 7 கிணற்றிலையும் சுடுநீரின் அளவு வெவ்வேறானதாக இருக்கும். ஒன்று லைட்டான சூடா இருக்கும், ஒன்று நல்ல சுடுதண்ணியாக இருக்கும், ஒன்று அளவான சூடா இருக்கும். அப்படி 7 சுடுதண்ணியில கிணறுகள்லையும் வெவ்வேறான அளவில சுடுநீர் இருக்கு. அப்ப எங்களுக்கு அந்த புவியினுடைய வெப்பம் அந்த பர்டிகுலர் ஏரியாவில பிள்ளைகள் வேற வேற மாதிரி இருக்கு. அப்ப எங்களுக்கு பூமிக்கு கீழே இருந்து வர அந்த ஹீட்டினுடைய எனர்ஜி அந்த ஏரியாவில ட்ரிங்கோவில அந்த கிணறு இருக்கிற இடத்துல மட்டும் வெவ்வேறு வெப்பநிலைகள் இருக்கிறது. அதனால அந்த கிணற்றுல வேற வேற அளவில வெப்பநிலை காணப்படுது. சரியா பிள்ளையா? அப்ப இப்படித்தான் புவி வெப்பம் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? இதே போல இன்னொரு சக்தி முதல் இருக்கு. நாங்க ஏற்கனவே 7 பார்த்துட்டோம், 8 பார்த்தாச்சு. 9வது அணுக்கரு. 9வது அணுக்கரு. அணுக்கரு என்கின்ற ஒரு சக்தி முதல், அதாவது கருச்சக்தி என்று சில பேர் படிச்சிருப்பீங்க. இது அணுவில இருந்து சக்தியை உருவாக்குதல். சரியா? இப்ப நீங்கள் சூரியன் எரிகிறது என்று சொல்றோம். அப்ப சூரியன் எப்படி எரிகிறது? அது எப்படி அதுக்கு எரியறதுக்கான சக்தி எப்படி கிடைக்குது? அங்க என்ன இருக்கிறது என்று யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? இப்ப சூரியன்ல நிகழ்கின்ற அந்த சக்தி உற்பத்தி செயல்முறையில சூரியனில அணுக்கள் எனப்படுகின்ற மிகச்சின் சிறிய துகள்களுக்கிடையே நடைபெறுகின்ற சக்தி மாற்றம் தான் காரணம். இப்ப சூரியன்ல அங்க பாத்தீங்கன்னா ஹீலியம், ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாம் சேர்ந்து அவற்றுக்குள்ள ஒரு சக்தி மாற்றம் நடக்கும். அதாவது நாங்க அணுக்கள் என்று சொல்லுவோம். நீங்க இது பற்றி படிக்கிறதுக்கு நீ 9, 10ல போய்த்தான் உங்களுக்கு அணுக்கள் என்றா என்னன்னு விளங்கும். மிகச்சிறிய துணிக்கைகள் அணு என்று சொல்லும். அப்ப அவற்றுக்கு இடையில நடக்கிற சக்தி மாற்றங்கள் காரணமாகத்தான் இந்த சூரியன் எரிந்து கொண்டு இருக்கு, ஒளிர்ந்து கொண்டு இருக்கு. சூரியன்லயும் இருக்கிற அந்த வாயுக்கள், உள்ளுக்குள்ள வாயுக்கள் இருக்கும், அதுதான் எரியுதுன்னு சொல்றோம். சூரியன்ல இருக்கிற வாயுக்கள் தான் எரிந்து கொண்டு இருக்கிறது. சரி, அப்ப அதுலதான் எங்களுக்கு அதிக அளவுல சூரியன்ல இருந்து எனர்ஜி கிடைக்கிறது. வெப்பம் அதிக அளவு வருது, அதிகம் ஒளி கிடைக்கிறது. அப்ப பெரிய அளவுல எனர்ஜியை கொடுக்குது. எது? அணுக்கள் சேர்ந்து உருவாக்குற சக்தியானது, அணுக்கள்ல இருந்து எடுக்கிற சக்தியானது மிக அதிகம். எங்க அந்த அணுக்கள்ல இருந்து சக்தி வருகிறது? சூரியன்ல இருந்து. அப்ப அதே போல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரியா நாங்க அணுவில இருந்து பெற்றுக்கொள்ற சக்தியைத்தான் அணுக்கரு சக்தி அல்லது கருச்சக்தி என்று சொல்லி தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி ஒரு அணுவில இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சக்தி தான்
கருச்சக்தி என்று அழைக்கிறோம். அப்ப அது கிட்டத்தட்ட சூரியன்ல நடக்கிற ஒரு சக்தி மாற்றம் தான். அப்ப இது ஆபத்தானது. அணுக்கருவிலிருந்து சக்தியை உருவாக்குவது ஆபத்தானது. மிக பெருமளவில வெப்பம் இதுக்கு வெளிவிடப்படும். சரியா? அப்ப இதுல அந்த வெப்பம் அதாவது இந்த கருச்சக்தி நிலையங்கள்ல அதிக அளவில வெளிவரப்படுகின்ற அந்த வெப்பத்தை கருச்சக்திய நீராவியாக மாற்றி நீராவியை சுழலச் செய்து அது மின் உருவாக்கப்படும். நீராவியால சுழல செய்யப்படுகிறது. அப்ப இங்க பெரிய அளவில வெப்பம் வர்றதுனால அதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில இந்த இந்த சக்தியானது உருவாக்க வேண்டும். வெப்பம் பெரும் அளவில வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்றத நிலைமையில இருக்க வேணும். சரியா? அப்ப இல்லைன்னு சொன்னா அது கஷ்டமானது. இப்ப அனல் மின் நிலையங்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். சரியா? அப்ப அந்த மாதிரி அவை மிகவும் ஆபத்தானவை. ஆனா அவற்றிலிருந்து பெருமளவில சக்தியானது மின் சக்தியை நாங்க எடுத்துக்கொள்ள முடியும். சரி, அப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப அது ஒவ்வொரு சக்தி முதல்கள்ல இருந்தும் மின்னை பயன்படுத்துறோம். சரி, மின் சக்தியை நாங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கு. அப்ப சக்தி முதல்கள்ல இருந்து தொடர்ச்சியான பயன்பாடு நடக்குது. சூரியனுடைய சக்தி தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுகிறது. காட்டு சக்தி, உயிர்க்கழிவுகள், சுவட்டெரிபொருள, பெட்ரோலிய எண்ணெய்களை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சோ நாங்க தொடர்ச்சியாக இவற்றை யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்ப இப்ப இப்ப எங்களுக்கு மின் சக்தியானது மிக பிரதானமான ஒன்று. எல்லா வீட்டிலையும் கரண்ட் தான் மிக பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது உணவு சமைப்பதற்கு, குளிரூட்டுவதற்கு, தொலைக்காட்சி, வானொலி, போன், லேப்டாப் எல்லாத்துக்குமே கரண்ட் தேவையாக இருக்கு. சரி, அதே போல சுவட்டு எரிபொருட்களின் வாகனங்களின் உச்ச பயன்பாடு. சரியா? அப்ப பாருங்க, நாங்க சக்தி முதல்கள்ல தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டே வாரோம். அத நாங்க குறைக்க இல்ல, வர அதிகரித்து கொண்டு வருகிறது. சக்தி முதல்களினுடைய பயன்பாடு அதிகரிக்கிறது. ஏன் அதிகரிக்குதுன்னா நாளுக்கு நாள் மக்களினுடைய தேவையும் அதிகரிக்கிறது. இப்ப நீங்க ஒரு 200, 300 வருஷத்துக்கு முதல் வாழ்ந்ததாக நினைச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சக்தி முதல் என்றா சூரியனும் உயிர்த்திணிவும், அதாவது விறகு, காற்று, இதைத்தான் பயன்படுத்திட்டு. எப்படி? அதாவது இப்ப அந்த காலத்துல பொருட்களை உலர்த்துறதுக்கு, காய வைக்கிறதுக்கு, மிளகாய் காய வைக்கிறதுக்கு, வேற ஏதாவது கருவாடுகளை போடுறதுக்கு சூரியனுடைய சக்தியை பயன்படுத்தப்பட்டது. உணவு சமைப்பதற்கு விறகு பயன்படுத்தப்பட்டது. உயிர்த்திணிவுகள் விறகு பயன்படுத்தப்பட்டது. கடற்பயணத்திற்காக கடல் அலை பயன்படுத்தப்பட்டது, காற்று பயன்படுத்தப்பட்டது. சரி, அப்ப எங்களுக்கு காற்றினுடைய சக்தியை பயன்படுத்தப்பட்டு பாய்மரங்கள் செய்யப்பட்டது. இப்ப பண்டைய காலத்துல, ஆதி காலத்துல மக்கள் இயற்கையாக கிடைத்த சக்திகளை பயன்படுத்தி வாழ்க்கை முறை போய்கொண்டிருந்தது. சரி, ஆனா இப்ப நாளுக்கு நாள் மனிதர்களினுடைய தேவை அதிகரித்ததன் காரணமாக எங்களுக்கு புதிய சக்தி முதல்களினுடைய பயன்பாடு தேவைப்பட்டது. அதாவது யோசிச்சு பாருங்க, இலங்கையில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்குமே மின் கொடுக்க வேணுமாக இருந்தால் எவ்வளவுக்கு நாங்க மின்னை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளவு கரண்ட் தேவை இருக்கிறது. அப்ப எல்லா வீட்டுக்கும் நாங்க அதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு புதிய சக்தி முதல்கள் வேணும். அதுல இருந்து நாங்க அதிகமாக மின்சக்தியை உற்பத்தி செய்ய வேணும். மின்னை உற்பத்தி செய்து கொடுக்க வேணும். இல்லாட்டிக்கு கரண்ட் குறைவாக இருந்தா எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் பவர் கட்டாதான் இருக்கு. சரி, அப்ப எங்களுக்கு உலகில மக்கள் தொகையும் நாளுக்கு நாள் அதிகரிக்குது என்று சொல்லப்படும்.
சரி, அப்ப மனிதர்களுக்கான தேவையும் கூடுது, மனிதர்களினுடைய தொகையும் கூடுறது. அப்ப அதனால சக்தி தேவையும் அதிகரிக்குது. சக்தி தேவை அதிகரிக்கிறது. அப்ப என்ன செய்ய போறோம்? அதிகமாக பயன்படுத்த போறோம். அப்ப இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப ஒரு வரையறுக்கப்பட்ட வளங்கள், அதாவது குறைவாக கிடைக்கிற வளங்கள் முடிஞ்சு போகும். இப்ப இதுல மிக வேகமாக எது முடிஞ்சு போகும்னா, சுவட்டு எரிபொருள். அப்ப எங்களுக்கு இதுல இருக்கிற முடிவடைந்து போகக்கூடிய ஒரு வளம் என்றால் சுவட்டு எரிபொருள். அதாவது நிலக்கரி, பெட்ரோலிய வாயு, பெட்ரோலிய எண்ணெய்கள் எல்லாமே முடியும். ஆனா அவற்றை திரும்ப உருவாக்குறதுக்கு மில்லியன் கணக்கான வருடங்கள் எடுக்கும். அப்ப இது சுவட்டு எரிபொருள் முடிந்து போனால் எதிர்கால சந்ததியினர் மின் உபகரணங்களுக்கு மின்சக்தியை பெற்றுக்கொள்வதிலேயோ அல்லது வாகனங்களை பயன்படுத்துவதற்கோ சந்தர்ப்பம் கிடைக்காம போகலாம், அல்லது குறைவாகத்தான் கிடைக்கும். அதனால சுவட்டு எரிபொருள்களை நாங்க பாவனையில் குறைவாக பயன்படுத்த வேண்டும். இலவசமாக கிடைக்கிற விஷயங்களை நாங்க அதிக அளவில பயன்படுத்த வேண்டும். சரி, அப்ப இதுதான் சக்தி முதல்களை பயன்படுத்துவதற்கு இலகுவான வழி. அப்ப சக்தி நுகர்வை குறைக்கிறதுனால அதை நாங்க மீதப்படுத்தலாம். சரியா? அப்ப நாங்க எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு விட்டதுனாலதான் நாங்கள் பயன்படுத்துறோம். நாங்களும் விட்டாதான் எங்களுக்கு அடுத்து வார சந்ததி அதை பயன்படுத்தும். அப்ப சக்தி நெருக்கடியில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யலாம்? சக்தி நெருக்கடி என்ற பிள்ளைகள் சக்தி இல்ல அல்லது குறையுது அல்லது காணாது, அதான் சக்தி நெருக்கடி. அப்ப சக்தி நெருக்கடியில இருந்து நாங்க பாதுகாக்க என்ன செய்யலாம்? சிக்கனமாக பயன்படுத்தலாம். சக்தியை சிக்கனமாக பயன்படுத்த முடியும். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்க சில வினாக்கள் பார்ப்போம். இன்றைக்கு படிச்ச விஷயங்கள்ல இருந்து நாங்க சக்தி முதல்கள் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு சக்தி முதல். அடுத்ததாக நாங்க 2 வினாக்கள் பார்ப்போம். எழுதி கொள்ளுவோம். முதலாவது முதலாவது வினா, இயற்கையான சக்தி முதல்கள் 2 எழுதுக. இரண்டாவது வினா, சக்தி நெருக்கடியை குறைக்க யாது செய்யலாம்? இந்த 2 வினாக்களுக்கான விடைகளை எழுதிப்பார். இயற்கையான சக்தி முதல்கள் என்றால்
சூரியன் ஒரு இயற்கையான சக்தி முதல், காற்று ஒரு இயற்கையான சக்தி முதல், கடல் அலை இயற்கையான சக்தி முதல், வற்றுப்பெருக்கு அலைகள் இயற்கையான சக்தி முதல். அதே போல உங்களுக்கு தெரிந்த இயற்கையான சக்தி முதல்களை எழுத வேண்டும். கருச்சக்தியோ அல்லது சுவட்டு எரிபொருள்களோ அது புவி வெப்பம் எல்லாம் புவியிலிருந்து கிடைக்கிற வெப்பம் இயற்கையான சக்தி. சரியா? ரைட். இயற்கையான சக்தி முதல்களை நீங்க எழுதிக்கொள்ளும். சக்தி நெருக்கடியை குறைக்க யாது செய்யலாம்? இரண்டாவது வினா, சக்தி நெருக்கடி என்ற பிள்ளைய சக்தியை நாங்க சிக்கனமாக பாவிக்க வேண்டும் அல்லது சக்தி நுகர்வை குறைக்க வேண்டும் அல்லது அதை மீதப்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரு விடயம் எழுதிக்கொள்ளும். படிச்ச விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது விளங்காட்டி நீங்க கேட்கலாம். பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இல்லையா? இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.